சிறுமையானவர்களின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். சிறுமைப்பட்டு கிடக்கும் தள்ளப்பட்ட நிலைமையில் ஒன்றன் பின் ஒன்றாக அநீதியே பார்த்து கொண்டிருக்கும் நிலைமையிலே உங்களுக்கு இருக்கும் வழக்கை கர்த்தர் விசாரிப்பார். கர்த்தர் விசாரிப்பார். நான் நியாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தைரியமாயிருங்கள். ஏசாயா 30:18 வாசித்து பாருங்கள். அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் சிறுமையான நிலைமையில் இருக்கும் உன்னுடைய வழக்கிற்கு தவறான நீதி ஆணை பிறப்பித்திருக்கலாம். எளியவனாக நீ வந்திருக்கலாம். எளிய நிலைமைக்கு என் மகளே நீ வந்திருக்கலாம். உனக்கு அநியாயம் செய்திருக்கலாம். ஆனாலும் உனக்கு இறங்கும்படி நான் காத்திருப்பேன். உனக்கு இறங்கும்படி நான் காத்திருக்கிறேன். உன்மேல் மனது உருகுவேன். உனக்கு நீதி செய்கிற தேவனாக நான் வெளிப்படுவேன். Surely I will rise up and appear to you, and I will manifest myself to you as a God of righteousness. ஏனென்றால் எனக்காக நீ காத்திருக்கிறாய். நீ பாக்கியவதியாயிருப்பாய். நீ பாக்கியவானாயிருப்பாய். எனக்காக காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்களாக இருப்பார்கள், பாக்கியவதியாக இருப்பார்கள். இந்த பாக்கியத்தை ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு தருகிறார். நீதி நியாயம் உங்களுக்கு வழங்குவார். தைரியமாய் இயேசுவை தேடுங்கள். இயேசுவினிடம் வாருங்கள். இயேசுவை நம்புங்கள். ஏசப்பா எனக்கு நீதி நியாயம் செய்வீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அவரை நம்புங்கள். அதை அனுபவிக்கும்படியான கிருபை இப்பொழுது உங்கள் மீது இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. பலன் உண்டாவதாக. ஆசீர்வாதம் பெருகுவதாக. Thank you, Jesus. ஆண்டவர் யாரையெல்லாம் நீதி நியாயம் செய்து அவர்களை கைவிடாமல் இருப்பார். சங்கீதம் 37:28 வாசித்து பாருங்கள். அவர் பரிசுத்தவான்களை, பரிசுத்தவாட்டிகளை கைவிடுவதில்லை. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். அவர் எப்படி உங்களை காப்பாற்றுகிறார்? பரிசுத்தவான்களாகிய பரிசுத்தவாட்டிகளாகிய உங்களை எப்படி காப்பாற்றுகிறார்? என்ன பாக்கியத்தை கொடுக்கிறார் உங்களுக்கு? என்ன நீதி செய்கிறார்? என்ன நியாயம் செய்கிறார்? எரேமியா 17:7-8 வாசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையே நம்பி எல்லா அநீதியின் மத்தியிலும் அநியாயத்தின் மத்தியிலும் என்ன அநியாயம் என்ன அநீதி அவர்களுக்கு செய்யப்பட்டாலும் அவர்கள் நீதியாய் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் கர்த்தருக்கென்று நீதியாய் நியாயமாய் வாழும் அனைவரையும் ஆண்டவர் பாக்கியசாலிகளாக வைக்கிறார். என்ன பாக்கியம் வருகிறது? 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எரேமியா 17:8 வாசித்து பாருங்கள். அவர்கள் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்படுகிறார்கள். எல்லா செழிப்பும் வருகிறது. தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. வேலை கொடுக்கப்படும், படிப்பு கொடுக்கப்படும், குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷம் கொடுக்கப்படும், சுகம் கொடுக்கப்படும், அபிஷேகம் கொடுக்கப்படும், ஆனந்த தைலம் கொடுக்கப்படும். அவர்கள் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் எப்பொழுதும் அவர்களுடைய இலை பச்சையாய் இருக்கும்படியாகவும், மழை தாழ்ச்சியின் அதாவது மழை இல்லாத வருஷத்திலும் காய்ந்து போன வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பார்கள். மரத்தை போல இருப்பார்கள். கனி கொடுக்கும் மரத்தை போல இருப்பார்கள். தண்ணீரில் கால்கள் எப்பொழுதும் இருக்கும். எல்லா உபகரணங்களும், எல்லா உதவிகளும், எல்லா அபிஷேகமும், எல்லா ஆற்றலும் எப்பொழுதும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். என்னதான் காய்ந்து போன நிலைமை, வனாந்திரமான நிலைமை, என்னதான் வறட்சியான நிலைமை வந்தாலும் அவர்கள் கனி கொடுக்கும்படியாக, இலை பச்சையாக இருக்கும்படியாக, உஷ்ணம் அவர்களை கருகி விடாதபடிக்கு அவர்கள் செழித்து
ஓங்கும்படியாக ஆண்டவன் அவர்களை நீதி நியாயம் செய்து ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு அப்படி செய்வார். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, நீ நீதி நியாயம் செய்கிற கர்த்தர். எங்களுக்கும் அதே கிருபைத்தார், அதே கிருபைத்தார். உமது வரங்களை பெற்று உமது தீர்மானத்தை அறிந்து ஆண்டவனே இந்த உலகிற்கு உம்மை வெளிப்படுத்த, உமது வழி நடத்துதல்களை சொல்ல, நீ செய்ய போகும் காரியங்களை விவரித்து சொல்ல, அவர்களை காப்பாற்ற எங்களுக்கு அருள் புரியும். ஆசீர்வாதத்தை தாரும். உமது பொறுப்பில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டம். இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய இந்த பெதஸ்தா ஜெப கூட்டத்திலே காத்திருப்பார். 2022 இங்கே பெதஸ்தா ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி அந்த வருஷம் கடைசியிலேயே நான் கர்ப்பம் தரித்தேன். 7 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார். வாருங்கள், சேர்ந்து ஜெபிப்போம். உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் துடைத்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் பிள்ளைகளையும் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஆண்டவர் எழுப்பும்படியாக உங்களுக்காக தனித்தனியாக ஜெபம் பண்ணுவோம். வாருங்கள், பாக்கியம் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாக பிசாசு எழும்பி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக மனுஷர்கள் எழும்பி இருக்கலாம், இந்த குடும்பம் ஒளிந்து போனது என்று சொல்லலாம். ஆனா நீங்க சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தரின் கேடகமா இருக்கிறார். ஆண்டவரே, நான் சின்ன பொண்ணுனா பேலனே அற்று இருக்கிறேன், ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறேன் என்று சொல்றீங்களா? இந்த நாள்ல உங்களை 1000 ஆக்கும்படி புது பலன் கொடுக்கிறார், புது வல்லமையை கொடுக்கிறார். பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டம் பிப்ரவரி 8ஆம் தேதி ஞாயிறு பிற்பகல் 2 மணிக்கு. இடம் டாக்டர் DGS தினகரன் மையம், காருண்யா நகர், கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் இருந்து பெதஸ்தா செல்ல காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயங்கும். வெளியூரில் இருந்து வருகிறவர்களுக்கு முன்பதிவின் அடிப்படையில் சனிக்கிழமை இரவிலிருந்தே தங்கும் வசதி வழங்கப்படும். தங்கும் வசதி குறித்து மேலும் விவரங்களுக்கு 9488465545 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மறந்துவிடாதீர்கள், இக்கூட்டத்திற்கு குடும்பமாய் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். என்னென்ன செய்ய வேண்டுமோ இயேசுவே அவைகளை உங்களுக்காக செய்து முடிப்பார்.